இந்த கோயில் மும்மூர்த்திகளும் இருக்கின்ற கோயில். அது மட்டுமல்ல, பிரம்மன் சாப விமோசனம் பெற்ற கோயில். ஆனால் சில பேருக்கு சாபம் ஏற்றுக்கொள்கின்ற கோயிலாக இன்று மாறி இருக்கிறது. ஏனென்றால் பக்தர்கள் மனம் உவந்து இறைவரை பிரார்த்திக்க வருகின்ற நேரத்தில் உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் கூட பசியோடு வருகின்ற பக்தர்களை பார்த்து, நீ சோறு சாப்பிடுறியா, இல்லனா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, ஆக மலம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, மதத்தை மதிக்காமல் மதத்தை கும்பிடும் மக்களை மலம் சாப்பிடுபவர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். சேகர் பாபு அவர்களே, உங்களுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? நான் கேக்குறேன். சர்ச்சு வாசல்லையோ மசூதி வாசல்லையோ நின்னுகிட்டு இப்படி பேசுவீங்களா? ஒண்ணு. இன்னொன்று, நீங்க உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களான்னு எனக்கு தெரியல. இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக, ஏன் உணர்ச்சி பூர்வமாக சட்டம் போட்டாங்க? உங்களது ஊழல்னாலதான், நீங்கள் நிர்வாக திறமை இல்லாததுனாலதான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெப்பக்குளம், நாளைக்கு தெப்பம். அந்த தெப்பம் முழுமையா நடக்கணுமா இல்லையா? ஆனா அந்த தெப்ப குளத்தோட சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு. அது சரி செய்தீங்களான்னா கிடையாது. ஆனா நீங்க தேர வட இழுக்க வந்துட்டீங்க. வட இழுக்க வரும்போது உங்களுக்கு இருக்கும் உரிமையை விட இங்கே வடம் இழுக்க வருவரும் சாமி கும்பிடு வருகின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இந்துக்களை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுது சேகர் பாபுவுக்கு. அவர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த கோயிலில் நடந்தது எல்லா இந்துக்களும் உணர்வையும் புண்படுத்துவதாக ஆகும். ஒருத்தரை பார்த்து நீ மலம் சாப்பிடுறியான்னு கேட்டா எல்லாரையும் பார்த்த கேட்கிற மாதிரி தானே ஆகும். ஆக நீங்க என்ன உரிமையில அதை பத்தி நீங்க கேக்குறீங்க? அதனால இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவரை அறநிலையத்துறையில் இருந்து நீக்க வேண்டும். உண்டியல் வேணும், சாமி வேண்டாம், உண்டியல் வேணும். அதே மாதிரி இங்க மக்களான பணத்தை வாங்கிவிட்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இந்த சேகர் பாபுவை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாதுன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போறேங்க, கூட 4 பேர் வந்தாங்க. நாம ஒரு மாநில தலைவராக ஆளுநராக எங்க மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க. வாட்ச்மேன் மாதிரி நின்னுட்டு ஒரு மேல ஏமா 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 போகாதமா, தனியா நான் தனியா போக மாட்டேன், அவங்கள விட்டாதான் நான் பண்ணா. நீங்க கூட்டமா நீங்க கோயிலுக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா மத்த இடத்துல துபு துபு துபுன்னு போவீங்க, டாஸ்மாக்குள்ள கூட்டமா போவீங்க.